உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோரின் உறவை ஒதுக்கும் உயர்ந்த உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் ஐயப்பன் சன்னிதானம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியின் உயர்ந்த நோக்கமாக இருக்க வேண்டியது இறைவன் திருவடியை அடையும் முக்தி என்பது. இந்த முக்தியை அடைவதற்காக ரிஷிகளும் யோகிகளும் சித்தர்களும் தவமாய் தவமிருந்தார்கள், யாகங்களை செய்தார்கள். ஆனால் இந்த கலிகாலத்தில் இறைவனை அடையும் எளிய வழியாக சொல்லப்பட்டது நாம சங்கீர்த்தனம் என்பது. இறைவனின் திருநாமத்தை 1000 இருக்கக்கூடிய திருநாமத்தை உச்சரித்தால் இறைவனை எளிதாக அடையலாம் என்று நமக்கு பீஷ்மாச்சாரியர் விஷ்ணு சகஸ்ரநாமம் மூலமாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் அந்த 1000 திருநாமத்தையும் உச்சரிக்க நேரமில்லை என்றால் என்ன செய்வது என்று பார்வதி கேட்க, சிவபெருமானோ ராம என்கின்ற 2 எழுத்தாக இருக்கக்கூடிய இறைவன் திருநாமத்தை உச்சரித்தால் முக்தி கிடைக்கும் என்பதாக பதில் சொல்லுகிறார். அப்படியென்றால் ஐயப்ப பக்தர்களோ ஐயனை ஐயப்பா என்கின்ற திருநாமத்தாலே அழைக்கிறார்கள். ஆக முக்திக்காக அழைக்கப்படுகின்ற ஐயப்பா என்ற திருநாமத்திற்கும் ராமனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கத்தானே செய்கிறது. அந்த தொடர்பை இந்த இனிய பாடலுக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். சேர்ந்து சொல்லுங்கோ, எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கோ, ஐயனின் நாமத்தை, ஐயப்பன் நாமத்தை, ஐயனின் நாமத்தை, ஐயப்பன் நாமத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கோ, எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கோ. சரணம் ஐயப்பா சுவாமி, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சுவாமி, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சுவாமி, சரணம் ஐயப்பா. முத்துமணி பவள நகை புன்சிரிப்பை பாருங்கோ, மாதவனை மெய்யப்பனை மனமகிழ்ந்து பாடுங்கோ. முத்துமணி பவள நகை புன்சிரிப்பை பாருங்கோ, மாதவனை மெய்யப்பனை மனமகிழ்ந்து பாடுங்கோ. குழந்தை உள்ளம் கொண்டவனை கோடி மக்கள் பாடுங்கோ, குழந்தை உள்ளம் கொண்டவனை கோடி மக்கள் பாடுங்கோ. அழகுமலை ஓடி வந்து அபிஷேகம் செய்யுங்கோ, அழகுமலை ஓடி வந்து அபிஷேகம் செய்யுங்கோ.